ஸோ ரியலாக லைஃப் ஆஃப் ஒரு பர்சன்ட் கூட மிஸ் பண்ணாமல் அனுபவிக்கணும். ஓகே. அது பண்ண முடியலன்னா, சுற்றி இருக்கிறது உணரவே முடியல அப்படின்னா தட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஒரு இயற்கையை ரசிக்க கூட தெரியல அப்படின்னா அவன் அந்த இயற்கைக்குள்ளே வந்து என்ன பிரச்சனை? ஓகே ஓகே. ஸோ தட் இஸ் வை ஐ வாண்டட் டு மேக் தெம் லாஃப், பிகம் அஃபேர் அண்ட் சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க வைக்கணும், சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கணும். ஒரு நல்ல கவிதையை பார்க்க ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டமா இருக்கு. இயற்கையை ரசித்து எழுதுகிற கவிதைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரைட்டா? இப்போ இருக்கிற பாட்டில் எழுதுகிற நிறைய சினிமா சாங்ஸே பார்த்தீங்கன்னா புரியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா புரியாத ஆயிட்டாங்க. அப்போ அதோட எக்ஸ்பிரஷனும் புரியாத மாதிரி இருந்துச்சு. இயற்கை அந்த காலத்தில் ரசிச்சாங்க, சுற்றி இருக்கிறத ரசிச்சாங்க. அப்போ அந்த கவிதை ரசனையாக இருந்துச்சு. ஸோ நம்ம எப்படி மாறிட்டு இருக்கோன்றதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கு. பொறுமை இல்லை, மெயினாக இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே கொண்டு வர்றதுக்கு நான் யோசிச்ச ஒரே ஈஸியான டெக்னிக் இது இருக்கும். அட்லீஸ்ட் தொலைஞ்சு போனதை அவங்க தேடியாவது கண்டுபிடிக்கட்டும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் லாஃபிங் ஸ்டார்ட் பண்ணி. இது மட்டுமே டூல்னு நான் சொல்லவே கிடையாது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் விச் வி ஆர் மிஸ்ஸிங். சிரிப்புன்ற ஒரு விஷயம் மனுஷனுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம், வேற எந்த ஜீவராசிக்கும் அது கிடையாது. அண்ட் நம்ம பிறந்தவொன்னு அந்த சிரிப்பையும் கொடுத்துட்டு அந்த சிரிப்புல ஒரு சாவியும் கொடுத்துட்டாங்க. எதை வேணாலும் அந்த சாவியை வச்சு திறக்க முடியும் அப்படின்ட்டு. பட் நம்ம அந்த சாவியை தொலைச்சிட்டு எனக்கு கடவுள் எனக்கு எதுவுமே கொடுக்கலன்னு நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஸோ ரிலீஜன், காட் எல்லாருமே குறை சொல்றோமே தவிர்த்து எல்லா ரிலீஜனும் எல்லா காடும் இந்த நேச்சரும் எல்லாம் சேர்ந்து நம்ம கொடுத்து இந்த சிரிப்பை தொலைச்சிட்டு இல்லாததை தேடிக்கிட்டு இருக்கோம்.